இப்போது ரொம்ப சாமர்த்தியமாக வைக்கிறாங்க. ஒரு 3வது மொழி ஒரு குழந்தை கத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆமா. நான் என்ன கேட்குறேன், நான் செய்கிற ஒரு செயலுக்கு ஒரு பொருள் இருக்கணும். ஒரு தேவை இருக்கணும். தேவை இல்லாம ஒரு 3வது மொழிய நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, "பாம்புடன் 101 நாள் கண்ணாடி கூண்டில் இருக்கிறார்" அப்படின்னு. அந்த சாதனையில எதுக்காக இருக்கிறாரு? அவருக்கு பெனிஃபிட்டா? பாம்புக்கு பெனிஃபிட்டா? நமக்கு பெனிஃபிட்டா? சில பேர் மூக்குலயே 300 கிலோமீட்டர் பட்டாணி உருட்டணும்பான். எதுக்கு உருட்டுறான் அவன்? இந்த மாரி சாதனைகளுக்கு சமூகத்தில என்ன தேவை இருக்கு? என்ன பயன்பாடு இருக்கு? எனக்கு இவங்க இந்த 3வது மொழிய ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கிறதுல என்னங்க பிரச்சனை? அப்படின்னு சொல்றதுல, சார் எனக்கு ஒரு வெறும் வந்து ஒரு ஒரு அமிர்தாஞ்சன டப்பா வாங்குனா, அதில 10 மொழியில 10க்கும் மேற்பட்ட மொழியில அதை எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. ஒரு பல்பொடி டப்பாவுல இருக்குது. இந்த நாடு இந்த மாரியாக பன்மொழி பேசக்கூடிய நாடா பல காலங்கள்ல தன்னை வெளிப்படுத்தியிருக்குது. அது அப்படிதான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இத எதுக்கு நீ தேவை இருக்கிறவங்க கத்துக்கிட்டு போறாங்க அவ்வளோதானே. இப்போ சொல்லுவாங்கல்ல, மாடு மேய போம்போது புல்லுக்கட்ட என்ன கொம்புல சுத்திக்கிட்டா போகுது? போற இடத்துல அது தேடிக்குது, தின்னுக்குது, வயித்த ரொப்பிக்குது. அவ்வளோதானே. நான் எந்த ஊருக்கு போறேனோ, அந்த ஊர்ல இருக்கிற மொழியே எனக்கு தேவைங்கிற அளவுக்கு நான் கத்துக்க போறேன். நீ எதுக்காக என்ன வந்து நான் படிச்சே ஆகணும்னு என் பாடத்திட்டத்தில எதுக்கு சொல்ற? என் பாடத்திட்டத்தில இன்னைக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது. அத நான் எப்படி கத்துக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் குடு. காலநிலை மாற்றம் தான் பெரிய சவால்னு சொல்றீங்க. அந்த காலநிலை மாற்றத்த பத்தி எனக்கு தனியா ஒரு பாடம் சொல்லிக் குடு. இந்த காலம் எழுப்பக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய அல்லது அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கான நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு தேவையே ஒழிய, இவங்க சொல்லக்கூடிய ஒண்ணு கத்துக்கிட்டா தான் என்னங்க அப்படின்னா, இது என்ன நான் என்ன பொய் சொல்லுகிற கழுதையா நானு? சும்மா தானே நிக்கிறேன். அந்த பக்கம் வந்து ஒண்ணு கட்டிக்கிட்டா என்ன? நீ ஒரு சுமைய சின்னதா இப்படி வச்சுக்கயேன் அப்படின்னு. இதெல்லாம் என்ன தாஜா பண்ற வேலைலாம் எதுக்குன்றேன். இது எல்லாமே நம்ம சுத்தி வளைச்சு எங்க பேசினாலையும், இவங்க வந்து 5000 கோடி குடுக்குறோன்னு சொல்றது, ஒண்ணு கத்துக்கிட்டா தான் என்னான்னு சொல்றது, நாங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லல, நாங்க ஹிந்தி படின்னு சொல்லல, ஏதாவது ஒண்ண படின்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்றது. தாய்மொழிய தானே நாங்க படிக்க சொல்றோம். தாய்மொழிய படிக்க சொல்லணுன்றதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். என் தாய்மொழிய நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் தாய்மொழிய நான் படிப்பேன். என் தாய்மொழி நீ படிக்கணும்னு கூட அவசியம் இல்லப்பா. என் தாய்மொழி எனக்கு தெரியும். ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கும்போதே 10,000த்துக்கும் மேற்பட்ட சொற்களை அது அறிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. மொழியியலாளர்கள் சொல்றாங்க. அப்போ நான் என் தாயினுடைய வயித்துல இருக்கும்போது இருந்தே நான் கேட்டு தான் வளர்றேன். ஒரு குழந்தையினுடைய முதல் 1000 நாட்கள்ல அந்த குழந்தைக்கு வந்து சேரக்கூடிய தகவல்கள் எல்லாம் அதனுடைய வாழ்நாள் முழுக்க அதனுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்திக் கொள்வதற்கு உதவி அளிக்கும்னு சொல்றாங்க உளவியலாளர்கள். நான் அதை மதிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நடக்குது. அப்படி இருக்கும்போது நீ அங்கேருந்து ஒரு சட்டம் போட்டு அல்லது ஒரு திட்டம் போட்டு ஒரு கொள்கையை வகுத்து நீங்கள் உங்கள் தாய்மொழியில் படிக்கணும்னா நான் என் தாய்மொழியை என்னை விட உங்களுக்கு என்ன அக்கறைன்னு கேட்குறேன்.